Hi friends, welcome to Mr. Stitch Blouses. Fashion designing basicல edge finishing techniques தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Edge finishingல வந்து straight cloth எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும், round cloth எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். Straight cloth அப்படின்றது வந்து நார்மல் தான், நீங்க ஈஸியாவே ஸ்டிட்ச் பண்ணிடலாம். round cloth வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஸ்டிட்ச் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய நுணுக்கங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டிட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அதுல என்னென்ன நுணுக்கங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டிட்ச் பண்ணனும், எப்படி ஈஸியா ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு எடுத்துக்கிற சாம்பிள் இதுதான். இது வந்து straight cloth, இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் கிளாத். சோ இந்த ரவுண்ட் கிளாத்ல என்னென்ன நுணுக்கங்கள் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். இது வந்து என்னோட ரவுண்ட் கிளாத். இந்த கிளாத்துக்கு கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி கரெக்டா அந்த இவ்வளவு தூரத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பேப்பர் கட் பண்ணிருக்கேன். நான் வந்து ஃபுல்லுமே கட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து கொஞ்சம் சின்ன பேப்பரா கூட கட் பண்றதுனா கட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி கரெக்டா அந்த ரவுண்ட் எட்ஜஸ் கிட்ட கரெக்டா அந்த பேப்பர் மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுட்டு அப்படியே இந்த கார்னர்ல அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு வந்துருங்க. இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப பெருசா ரொம்ப உள்ள தள்ளி போடாம கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கேப்ல இந்த மாதிரி ஒரு ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். இந்த கார்னர்ல ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து அப்படியே மடிச்சு வெளிப்பக்கம் கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து நான் திருப்பிட்டேன். கிளாத் வந்து பேப்பருக்கு மேல திருப்பிருக்கேன். இப்போ இந்த சைடு பாருங்க. இப்போ இங்க வந்து இந்த கிளாத் வந்து அந்த பேப்பருக்குள்ள எவ்வளவு தெரியுதோ அந்த அளவுக்கு மட்டும் கரெக்டா மடிச்சுக்கோங்க. இப்போ நான் மடிச்சு வச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த எட்ஜ்ல அந்த ரெட் கலர் கிளாத்லயே இந்த எட்ஜ்லயே வந்து நம்ம ஸ்டிச் போடணும். கம்ப்ளீட்டா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பேப்பர் மட்டும் நீங்க கிழிச்சிடணும். சோ இது இப்படி எடுத்தீங்கனாலே வந்துரும் பேப்பர். கிளாத்தோட ரைட் சைடு பாருங்க எவ்வளவு பினிஷிங்கா நீட்டா வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணாம நார்மலா ஸ்டிச் பண்ணீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லா உங்களுக்கு சுருக்கமா ஒரு மாதிரி திருகிட்டு இருக்கும். இல்ல நீங்க வந்து பிக்கோ பண்றீங்க, ஃபேஷன் மேக்கர் மெஷின் வச்சு பிக்கோ பண்றீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். சப்போஸ் பிக்கோ பண்ணாம நார்மல் மெஷின்ல ஸ்டிச் தான் பண்ண போறீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா நீட் பினிஷிங் கிடைக்கும். இது வந்து ரொம்ப சின்ன விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் நம்ம எந்த அளவுக்கு பினிஷிங்கா நீட்டா ஸ்டிச் பண்றோம் அப்படின்றதுதான் மேட்டரே. சோ ஒவ்வொரு சின்ன விஷயமும் நீங்க வந்து ஒவ்வொன்னா பார்த்து ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டா பண்றீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பினிஷிங் பெர்ஃபெக்ட்டா வரும். ஒரு மொத்த ட்ரெஸ் தைக்கும் போது மொத்தமா ஒரு பெரிய ட்ரெஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு இல்லாம ஒரு சின்ன சின்ன விஷயமும் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸா தைக்கும் போது உங்களுக்கு நல்ல நீட் பினிஷிங்கா நீட்டா வரும். இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனிங் கிளாஸஸ் வந்து நான் டைரக்ட் கிளாஸாவும் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸாவும் எடுக்கிறேன். டைரக்ட் கிளாஸஸ் வந்து சென்னை செம்பாக்கம்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைன் கிளாஸஸ் உங்க வீட்ல இருந்தே நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபேஷன் டிசைனிங் ப்ராப்பரா குட்டி குட்டி நுணுக்கங்களும் எல்லாமே டீடைலா சொல்லி கொடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆரி எம்ப்ராய்டரி டிசைன் ட்ரேஸ் புக் என்கிட்ட அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தமா 219 யூனிக் டிசைன்ஸ் இருக்கு. நெக், ஸ்லீவ் ரெண்டுமே இருக்கு. உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்.